கொஞ்சம் மழை பெஞ்சாலும் போதும் இந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி இந்த விண்டோ வழியாக உள்ள சரியாக எதுவுமே இல்லை அந்த பில்டிங்கே. இப்போ இது என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைல்ஸாக நிரம்பி நிரம்பி ஃபஸ்ட்டு ஒரு டைல்ஸ் துடைக்கலன்னா ஒரு டைல்ஸ் ஃபில் ஆகும், இன்னொரு டைல்ஸ் ஃபில் ஆகும். இப்படி ஒவ்வொரு டைம் மழை வரும்போது வீட்டில் இல்லைன்னா இதே பிரச்சனை தான். வீட்டில் இருந்தால் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுற பாருங்கள், ஃபுல்லாக மழை தண்ணியால் கவர் ஆகிடும். வெளியில் பயங்கர மழை. இன்னொரு பெட்ரூமு இதுலேயும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, மழை பெஞ்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு உள்ளே இந்த விண்டோ வழியாக. இது வந்து 2வது நாள். இப்போ மழை வந்து ஒரு 3 நாளாக தொடர்ந்து பெய்யுது. தண்ணி வந்து 2 நாளாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே ஃபுல் தண்ணி வந்துடும். பயங்கர மழை வெளியில். கதவை ஓப்பன் பண்ணவே முடியல, பயங்கர மின்னல், இடி, மழை. எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா 8வது மாடியில் கூட தண்ணி வருது. சவுண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. மழை. முரளி வேறு ஆஃபீஸ்லேருந்து வர டைமு, எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டா பரவாயில்லன்னு இருக்குது. முரளி வேறு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர டைமு. வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஆனால் பத்திரமா வீட்டுக்கு வரணும். ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சாலே ஃபுல்லாக ஒரு சில தாழ்வாக இருக்க பகுதியிலலாம் வெள்ளம் மாதிரி போகும், தண்ணி அடிச்சுட்டு போகும். ஏன்னா இங்கே தண்ணி போகிறதுக்காகலாம் எதுவுமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அந்த மாதிரிலாம் கட்டியிருக்க மாட்டாங்க. மழை வரலன்னா மழைக்காக எதுவுமே இங்கே பிளான் பண்ணி எதுவுமே கட்டியிருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே இங்கே பயங்கரமாக நிறைய பேர் வீட்டில் இருந்துக்குவாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மஸ்கட்டில் ஒரு 3 நாளாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். டியூஸ்டே வெனஸ்டே 2 நாளாக. அதுக்கு முன்னாடி ஈது ஹாலிடேஸு. இப்போ 2 நாளாக ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஏன்னா இந்த மாதிரி பயங்கர மழையினால் இங்கே ஐஸ் மழைலாம் பெஞ்சது. அதை நம்ம இங்கிலீஷில் ஸ்லீட்டு சொல்கிறோம். பயங்கர மின்னல் அடிக்குது. ஐஸ் மழைலாம் கூட பெஞ்சது. நான் இந்தியாவில் இருக்கப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தது. இந்தியாவிலனா சின்ன வயசில் இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி மழை எங்கேயும் பெஞ்சதே இல்லை. இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து மழை இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி பயங்கர ஐஸ் மழை பெஞ்சுது. அது வீடியோ முடிஞ்சால் நான் அட்டாச் பண்ணுற பாருங்கள். இன்றைக்கி இப்போ பயங்கரமாக பெய்யுது. இப்போ என்ன பண்ணால் இந்த மழை வர வர இந்த தண்ணியை தொடச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணியை துடைக்கலைன்னா இங்கே பெட்டுக்கிட்டலாம் தண்ணி வந்து பெட்டெல்லாம் ஊறி போய்டும். பெட்டுனா காட்டு கீழே இருக்கிறதெல்லாம் ஊறிடும். பெட்டு கொஞ்சம் மேலே தானே இருக்குது, காட்டு கீழெல்லாம் ஊறி போயிடும். 8th ஃப்ளோரில் கூட எங்கள் வீட்டில் மழை வந்துச்சுன்னா 8th ஃப்ளோரில் கூட வெள்ளம் மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் மழை வரும்போது இப்படி தான். ஏன்னா அந்த பில்டிங்கு அந்த விண்டோ ஃப்ரேமெல்லாம் கரெக்டாக இவங்க பண்ணலை. அதனால் அந்த விண்டோ ஃப்ரேம் வழியாக இந்த மாதிரி ஆப்போசிட் மழை பெஞ்சால் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் தண்ணி வருது. எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கா, இல்லை எங்கள் வீட்டில் மட்டும் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இத்தனை வருஷமாக ஒரு 9 வருஷமாகவே இப்படி தான். எப்போ மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். முதல்ல அந்த இடத்துல ஒரு காட்டு இருந்துச்சு. அந்த காட்டு இது மாதிரி மழை வந்தால் ஊறிடுது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இப்போ அந்த காட்டெல்லாம் எடுத்து செப்பரேட் பண்ணியாச்சு. இல்லைனா அந்த காட்டு அப்படியே தண்ணி வர வர ஊறிடும். சில சமயம் நாங்கள் நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சோம்னா ஒரு 2 டைல்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆயிரும் மழையினால். அவ்வளோ தண்ணி வரது நமக்கு தெரியாது, மழை பெஞ்சும் தெரியாது நைட்டில். ஏன்னா ஏசி போட்டு தூங்குறதுனால அந்த காட்டு 2 டைல்ஸ் 4 அடி அப்படியே ஃபுல்லாக தண்ணி வந்துடும். அது மாதிரி நிறைய டைம் கட்டிலெல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கு. அதனால் அந்த இடத்துல இருந்த காட்டை எடுத்துட்டோம். இப்போ முரளி ஆஃபீஸ்லேருந்து வர டைமு, பத்திரமா வந்து சேர்ந்தா போதும்னு இருக்குது. பயங்கர மழை. வீடியோ எடுத்து காட்டலான்னு விண்டோ ஓப்பன் பண்ண முடியல, மின்னல் அடிக்குது. இந்த ஆப்போசிட் மழையினால் சவுண்டு கரகரன்னு பயங்கர சவுண்டு. இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே எடுத்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் மழை. இந்த வண்டிக்கு மேலே பாருங்கள் ஐஸ் பட்டு தெரிக்கும் அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம். அன்றைக்கி பயங்கர மழை, ஐஸ் மழை பெஞ்சது. இது இங்கிலீஷில் ஸ்லீட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் பட்டு தெரிக்கிறது தெரியும். நிறைய 2 தடவை அந்த மாதிரி பெஞ்சுது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஐஸ் மழை பெஞ்சிட்டு அப்புறம் நின்றுட்டு திரும்ப ஒரு தடவை பெஞ்சுது. நாங்கள் அன்றைக்கி வெளியே போயிருந்தோம். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 டைல்ஸ் ஃபுல்லாக தண்ணி. நாங்கள் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு மழை இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி மழை வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாச்சு, நாங்கள் எதிர்பார்க்கல. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக தொடச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம், அந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும். ஏன்னா திரும்ப ஒரு 2-3 நாளைக்கு மழை இருக்குன்னு சொன்னதுனால அந்த பக்கம் எந்த திங்ஸும் வைக்க மாட்டோம். 2 பெட்ரூம்லையுமே. இது வந்து என் பையன் படுத்திருக்க பெட்ரூமு, இன்னொரு பெட்ரூம், 2 பெட்ரூமே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. அன்றைக்கி பையன் தொடச்சிட்ருக்கான் பார்த்தீங்களா. இந்த பெட்ரூமில் தான் அந்த லாஸ்ட்டில் ரைஸ் பேக்லாம் வச்சுட்டு போயிருந்தேன். நல்ல வேளை அது நனையில. அதுக்குள்ளே வீடு வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியை துடைக்காமல் இருந்தால் ட்ராப்பாக உள்ளே வந்து அந்த ரைஸ் பேக்கெல்லாம் நனைஞ்சிருக்கும். பாவம் என் பையன் தான் அன்றைக்கி வெளியில் போய் ஹோட்டல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த உடனே அவனை தான் துடைக்க சொன்னான். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் என்னால் வேலை செய்ய முடியல. அதனால் என் பையனை தான் இன்றைக்கி துடைக்க வச்சேன். அவன் தான் சாப்பிட்டுட்டு வந்த உடனே வீட்டில் துடைச்சிட்டு இருந்தான். அவனையும் முடியல, அதே தண்ணியை துடைச்சிட்டு அதிலே உட்காந்து துடைச்சிட்டு இருந்தான்.
தண்ணி ஏன் இந்த கலரில் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த விண்டோவெல்லாம் கழுவி அந்த விண்டோவில் இருக்க மண்ணெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஏன்னா அந்த விண்டோ கீழே இருந்தான தண்ணி வருது இந்த ஃப்ரேம்லேருந்து. அந்த விண்டோவுக்கு வெளியில் இருக்க அழுக்கு, மேலேருந்து வர அழுக்கு எல்லாம் வந்து இந்த அப்படியே ஃபுல்லாக மண் தண்ணி மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே. இவ்வளோ வாடகை கொடுத்து ஒரு 2 பெட்ரூம் எடுத்து இருந்தோம். எங்கள் நிலமைய பார்த்தீங்களா?